فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين. فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடிகளே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நம்மளை எல்லாம் பிறக்க வச்சது இருக்குது. இது மற்ற நபிமார்கள் விரும்பி அல்லாஹ்விடத்தில் கேட்டும் அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம். இது நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நம்மளை நபியினுடைய உம்மத்தில் பிறக்க வச்சானே, இந்த விஷயம் எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அவர்களுக்கு கிடைக்காமல் போன பாக்கியம் நமக்கு கேட்காமலேயே கிடைச்சிருக்கு. ஆகையினால தான் நபியினுடைய உம்மத் என்பதில் நமக்கு எந்த விதமான கர்வமும் இல்லாமல் இருக்கணும். ப்ரௌடு நம்மளுக்கு அது என்ன செய்யலை இல்லை. ஏன்னு சொன்னால் அது நம்மளுக்கு கேட்காம கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியம் நமக்கு கேட்காம கிடைச்சதுனால அதை பற்றி உண்டான பெருமதி, அதை பற்றி உண்டான அதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யலை தெரியல. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், எங்களை இப்படி ஒரு நபி வருவாங்கன்னு நீ சொல்கிறிய தௌராத்தில், அந்த நபியினுடைய உம்மத்துக்களுக்கெல்லாம் இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொல்கிறிய, அந்த உம்மத்தில் என்னை நபியாக கொண்டு வாய. நீங்கள் முந்திட்டீங்க, அதனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இல்லை, அந்த உம்மத்தில் என்ன ஒரு சாதாரண உம்மத்தாவது கொண்டு வாய. ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போகாத வரை எந்த நபிமார்களுடைய உம்மத்து மட்டுமல்ல, நபிமார்களும் போக முடியாது. cannot enter to the paradise. என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்துக்குள்ள யார் போக முடியாது? நபிமார்களையே அல்லாஹ் தஆலா தடுத்து வச்சிருப்பான். ஏன்? என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் என்ன செய்யணும்? முதல்ல
ஃபைசலா அவங்களது முடியணும், ஃபைசலா அவங்களது முடியணும். அந்த ஃபைசலா அவங்களுக்கு முடிஞ்சு அவங்களுடைய எல்லா காரியங்களும் நிறைவு பெற்றதுக்கு பின்னால் தான் நபிமார்கள், அடுத்தடுத்த உம்மத்தினுடைய கௌமுகளுடைய நபிமார்களும் அவங்களுடைய கௌமுகளும் என்ன செய்யப்படுவார்கள், அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அப்போது நபிமார்களையே அல்லாஹ் தஆலா தடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். தொழுகைக்காக வேண்டி நம்ம ஒழு செய்கிறோம் இல்லையா, இந்த ஒழுவினுடைய உறுப்புக்கள் நாளைக்கு மறுமையில் அப்படியே பல மின்னும். ஒழு செய்யக்கூடிய உறுப்புக்கள், எந்த உறுப்புக்களை நம்ம ஒழுவுக்காக வேண்டி கழுவுறோமோ அந்த உறுப்புக்கள் என்ன செய்யும், நாளைக்கு மறுமையில் அப்படியே பலன்னு மின்னும். தொழுது அச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, சஜிதா செஞ்சு, அந்த அச்சு அப்படியே எப்படி இருக்கும், பத்ரு நிலவு போல இருக்கும், வெளிச்சம் அந்த மாதிரி என்ன செய்யும், ஒளி இலங்கிய முகமாக என்ன செய்யும். தஅரிஃபுஹும் பிஸீமாஹும், அவர்களுடைய முகத்தின் அடையாளங்களை கொண்டு அவர்கள் அறியப்படுவார்கள். அல்லாஹ் தெரிஞ்சுக்குவாங்க. வரும்போது என்ன செய்வாங்க, எல்லா மலக்குமார்களும் எல்லா உம்மத்தும் தெரிஞ்சுக்குவாங்க அவங்க யாரு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து போல தெரியுது. ஒழுவினுடைய பாகங்கள்லாம் பாருங்க எவ்வளோ பலன்னு மின்னுது. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் விளங்கிக்குவாங்க. புரியுதா? நாளை கடைசியில் எல்லா மக்களும் நேர யாருக்கிட்ட தான் போவாங்க, ஷஃபாத்து செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் போவாங்க. ஏன்னு சொன்னால் அந்தந்த கௌமுகளுக்குரிய நபிமார்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க தங்களுடைய தங்கடங்களை சொல்லுவாங்க. தன்னால் அல்லாஹ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா முடியாதான்னு என்னுடைய நிலைமை இருக்கு. அதாவது அவங்க செஞ்ச சில பிழைகளை நினைச்சு அவங்க என்ன செய்வாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு அல்லாஹ் இதை நம்மளை பிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பயந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, நானே என்ன செஞ்சிடேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஷைத்தான் சொன்ன பேச்சை கேட்டு நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சேன், அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், என்னை வெளியே அனுப்பிட்டான். அதை கேட்பானோன்னு நான் பயந்து போய் இருக்கிறேன், என்கிட்ட வர்றீங்களா நியாயமா இது அப்படின்னு ஒவ்வொரு நபிமார்களா, யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌமு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌமு, இப்படி ஒவ்வொரு நபிமார்களாக என்ன செய்யப்படுவார்கள் எல்லாம் போகும்போது, சரி யாரு தான் நம்மளுக்கு தோணை, இங்கே யாரு தான் பேச முடியும், இங்கே யாரு தான் பேச முடியும், ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அங்கே வாய்ப்பு பேசுவதற்கு, ஷஃபாஅத்து செய்வதற்கு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய தைரியமும் உரிமையும் இருக்குது. அவங்க தான் என்ன செய்வாங்க, வாயை திறந்து சொல்லுவாங்க. புரிஞ்சா? அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உங்க ரப்பு உங்களுக்கு தருவான், நீங்க அதை பொருந்திக்குவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடியதை அல்லாஹ் கொடுப்பான்னு அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான். எதை நீங்க கையேந்தி கேட்குறீங்களோ அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துடுவான். அது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம். அது இங்கே இம்மையில் உள்ள விஷயம் இல்லை, மறுமையில் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க கையை தூக்கி கேட்பீங்களே, எங்களுடைய உம்மத்தில் எல்லாம் நீ அல்லாஹ் என்ன செஞ்சிரு, கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துட்டு அல்லாஹ் நீங்க கேட்பீங்களே, அது அல்லாஹ் ஏத்துக்குவான், ஏத்து உங்களுக்கு கொடுத்துடுவான். நீங்க அதை பொருந்திக்குவீங்க. அப்படின்னா என்ன, நீங்க பொருந்திக்கிற விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துடுவான், நீங்க கவலைப்படாதீங்க. பொருந்திக்கிற விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறோம், அல்லாஹ் தஆலா கொடுத்துடுவான், நீங்க கவலைப்படாதீங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய அஜல் முடிஞ்சிடுச்சான், அல்லாஹ் உங்களை வர்றீங்களான்னு கேட்க சொன்னான். அல்லாஹ் உங்களை வர்றீங்களா, ஏன்னா நபிமார்களுடைய வலிமார்களுடைய ரூஹ் அவங்க அனுமதி இல்லாமல் கைப்பற்றப்படாது. புரிஞ்சா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் உங்களை கூப்பிட்டா நீங்கள் வரீங்களான்னு கேட்க சொன்னால் ஒரு அடி தான் கண்ணு காணா போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஜலாலியத்துடைய நபி யார், மூசா அலைஹிஸ்ஸலாம். முதல்ல கை தான் நீளம், ஒரு அடி தான் கண்ணு காணா போயிடுச்சு. ஒருத்த கண்ணோட போனாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ் இந்த மாதிரி, அவங்க நபின்லாம் தெரியாது அவங்களுக்கு, மலக்கு தானே அவங்க. நம்ம யாருக்கிட்ட போகிறோன்னா அவங்க யார், அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள பற்றி மலக்குமார்களை பற்றி சொல்கிறா, யாசூன மா அமரல்லாஹ், யாசூன் அல்லாஹ மா அமரஹும்,
அவங்களுக்கு எது ஏவப்பட்டுச்சோ அதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதுக்கு அவங்க மாற்றம் செய்ய மாட்டாங்க. நேராக போய் அவங்க உயிர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நேராக போவாங்க, உயிர் கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க. எடுக்கப்பட்ட நபர் யார் என்ன அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. புரியுதா? அது போல் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஒரு அடி அடிச்சோடனே கண்ணு கல்லுக்குள்ள நேராக போனாங்க அல்லாட்ட. யாரெல்லாம் இவங்கள்ட்ட போய் நீ ரூஹை கேட்க சொன்ன, வாங்க சொன்ன. கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இது மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க யாரெல்லாம். சரி அவங்கள விட்டுடுங்க, சரி அவங்கள விட்டுடுங்க. அல்லாஹ் கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க நீங்கள்? யாரெல்லாம் இந்த உலகத்தில் பெரும்பாலான நபர்கள் உன்னை மறந்து வாழ்கிறாங்க, நான் ஒருத்தன் உன்னை ஷுஹூது செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில். இங்கேருந்து கூப்பிட்டா எப்படி? அதனால தான் நான் கோவம் வந்து அடிச்சிட்டேன். ஷுஹூது அல்லாஹ்வுடைய நினைவுலையே அல்லாஹ்வை எல்லா வஸ்துக்கள்லையும் பார்க்கக்கூடிய அந்த ஞான கண் உடையவனாக நான் இருக்கிறேன். நான் பார்க்குறேன் உன்னை எல்லா வஸ்துக்கள்லையும் கடலில், திளையில், மலையில், மடுவில் எல்லாத்துலையும் நான் உன்னை பார்க்குறேன். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஆள் நான் மட்டும்தான் இப்போ இருக்கிறேன். வேற யார்ட்டையும் அந்த ஞானம் இல்லை. அப்படி ஒரே நான் ஒருத்தர் இருக்கிறேன், என்னைய கூப்பிட்டா எப்படி? அதனால தான் நான் என்ன செஞ்சேன், அடிச்சிட்டேன். உங்களுக்கு இங்கேயும் அந்த பாக்கியம் இருக்கு, அங்கேயும் அந்த பாக்கியம். அப்போ நான் தாராளமாக வர்றேன். புரிஞ்சு? அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அஜல் முடிஞ்சிருச்சுன்னு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் வரீங்களான்னு என்ன செஞ்சான் கேட்க சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன? அதாவது ரூஹு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் யாரை பற்றி கவலை? யாராச்சும் அப்படி கவலைப்படுவாங்களா? என் உம்மத்தினுடைய நிலைமை என்ன? உங்கள் உம்மத்தினுடைய நிலைமையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறானா? அப்போ நான் தாராளமாக வர்றேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், தாராளமாக வர்றேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்துலையும் நபி அவர்கள் நம்ம மறக்கவே இல்லை, நம்மளை என்ன செய்யவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிய போகக்கூடிய அந்த நிலைமையிலையும் உம்மத்தி உம்மத்தி என்பதாகத்தான் சொன்னார். என் உம்மத்தினுடைய நிலைமை என்ன? என் உம்மத்தினுடைய காலில் முள் குத்தினா என் கல்பு தாங்காதுன்னு சொன்னாங்க. என் கல்பு என்ன செய்யாது. என் உம்மத்தில் ஒரு நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மொத்த உம்மத்தும் ஓர் உடலை போன்றவர்கள். ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா, எப்படி ஒரு உடல்ல காலில் அடிபட்டா மொத்த உடம்பும் அதனுடைய வலியை உணர்வது போல, மொத்த உம்மத்தும் ஓர் உடலை போன்றவர்கள். ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சிருச்சுன்னு சொன்னா நமக்கு அந்த வேதனை வந்துடுது இல்லையா? இப்போ பாருங்க, பலஸ்தீனில் என்ன செய்யறாங்க, மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போகுது. கால் அடிபட்டு ஒருத்தன் தூக்கிட்டு போகும்போது நமக்கு அடிபட்ட மாதிரி நம்ம உணர்வு வருதா இல்லையா? நம்ம பார்க்குறோமே, சாதாரணமாக ரோட்டில் போகிறோம், ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. அந்த கீழே விழுந்த அந்த அடிப்பட்ட இடத்தை பார்க்கும்போது நமக்கே வலிக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும். இருக்குல்ல, நமக்கே வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு எதன் காரணமாக வருதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மத்து எல்லாம் யார்? ஏன்னா கனெக்டட் வித் ரூஹ். நாமெல்லாம் ரூஹோட ஒரு நஃப்ஸில் அல்லாஹ் தஆலா நம்மளெல்லாம் படைச்சான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூஹு, என்கிட்ட இருக்கக்கூடிய ரூஹு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூஹு, எல்லாருடைய ரூஹு எங்கிருந்து தான் வந்துச்சு? அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஒரே ஒரு நஃப்ஸ்ல இருந்து தான் நம்மளை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சான். அந்த ஒண்ணுல இருந்து நாம எல்லாம் பிரிஞ்சிருக்கிறதுனால ஒண்ணுல ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா, மதர் கம்ப்யூட்டர் சொல்றேன் பார்த்துக்குங்க. நம்ம தனித்தனியா மதர் கம்ப்யூட்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க, தனியா என்ன செஞ்சிருப்பாங்க, நிறைய கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. ஒண்ணுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், இங்க தெரியும். இதுல ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன செய்யும், பிரச்சனை வருதா இல்லையா? அது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் மொத்தம் ஹோல்சேல். அங்க ஒண்ணுன்னு சொன்னா நமக்கு எல்லாம் பாதிக்கும். அதே போல இன்னொன்னுல ஒண்ணுன்னு சொன்னா நமக்கு எல்லாம் அது உணர்வு வரும். புரியுதா? அது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னுடைய ரூஹு கைப்பற்றப்படுவதாக இருந்தா என் உம்மத்தினுடைய நிலைமை என்ன? உங்க உம்மத்தினுடைய நிலைமையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறானா? நல்லா என்ன செஞ்சுக்கிறான், பொறுப்பேற்றுக்கிறானா?
அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தாராளமாக வர்றேன். அல்லாஹ் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் எப்படி என்ன, அல்லாஹ் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரூஹை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. எந்த இடத்துலையும் நபி நம்மளை இப்போ மறக்கவே இல்லை. அல்லாஹ்வை சந்திக்க போன இடத்துல கூட நம்மளை மறக்கலை. அல்லாஹ்வை சந்திக்க போன இடத்துல கூட என்ன செய்யலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை மறக்கலை. நாம் சாதாரணமாக யாராவது பெரியவங்க வந்துட்டா, யாராவது ஒரு அரசியல் பிரமுகர் வந்துட்டா, நம்மளுடைய கம்பெனியுடைய பாஸ் வந்துட்டா, நம்ம என்ன செஞ்சுருவோம், ஃபோனை வீட்டிலே வச்சுருவோம், இல்லை வெளியில் கொடுத்துட்டு போயிடுவோம், ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட போகுதுன்னு சொல்லி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போயிட்டு என்ன சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது பதில் சலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும், வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் உன்னுடைய நல் அடியார்கள் மீதும். என்ன சொன்னாங்க, அடியார்கள் ரெண்டு விதம், அடியார்கள் ரெண்டு விதம், பாவியான அடியார்கள் நல்லடியார்கள், பாவியான அடியார்கள் நல்லடியார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, எங்கள் மீதும் உன்னுடைய நல் அடியார்கள் மீதும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல அடியார்களை தனியா பிரிச்சுட்டு எங்கள் மீதுன்னு சொன்னது யாரை சொல்றாங்க, அப்போ பாவியான அடியார்களை சொல்றாங்க. அதோடு அந்த பாவியான அடியார்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுக்கிட்டாங்க. யார சொல்லலாம், எங்கள் மீதுன்னு சொல்லும் போது திரும்பினா யார் 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 இருக்கா, மொத்த பாவியான அடியார்கள் மொத்த ஜமாத்து நிற்கிறாங்க. ஏன் அந்த பக்கம் நின்றுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாம் ஒன்று எடுக்கிறதா இருந்தால் நல்லது பார்த்துன்னு எடுப்போம். நம்ம ஒன்று எடுக்கிறதா இருந்தால் ஒரு பொருள் வருது, பழம் கொண்டு வர்றாங்க, எந்த பழம் நல்ல படம் பார்த்து கை எடுத்து என்ன செய்வோம், நம்ம எடுப்போம். இது நம்முடைய பழக்கம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பக்கம் நின்னாங்க, பாவியான அடியார்கள் பக்கம் நின்னாங்க. ஏன்னு சொன்னா நபியை பார்த்து உம்மத்தை விட்டுடுவான் அல்லாஹ், நபியை பார்த்து உம்மத்தை விட்டுடுவான். இவங்க ஏற்கனவே நல்லடியாராக இருக்கிறாங்க, ஏற்கனவே தொழுகை வணக்கம் திக்ர் ஃபிக்ர்ல இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த விதமான சிபாரிசும் தேவையில்லை. அல்லாஹ் கேட்கும் போது அவங்க நல்லடியார்களா இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதனால என்ன செஞ்சிட்டான் அல்லாஹு தஆலா, இவங்க அல்லாஹ்ட்ட தப்பிச்சுக்குவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, யாருக்கு கதை தான் இங்க என்ன செய்யுது, கிழிஞ்சு தாரா தொங்குது, பாவியான அடியார்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை. அப்போ இவங்களுக்கு தான் சிபாரிசு தேவை, இவங்களுக்கு தான் அடைக்கலம் தேவை, இவங்களுக்கு தான் அனுதாபம் தேவை. ஆகையினால நபி அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டாங்க, நபி அவங்க முன்னாடி நின்றுட்டாங்க. அதாவது வண்டியில் வேகமாக போகிறோம், சிக்னல் கிராஸ் பண்ணிட்டோம், சிக்னல் கிராஸ் பண்ணிட்டோம், அதாவது ரெட் சிக்னல் போட்டிருக்கான், நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். குழந்தை முன்னாடி உட்கார வச்சுருக்கோம். அவன் என்ன சொல்லுவான், அவர் போலீஸ்காரர் பார்த்தாருன்னு சொன்னால், பிள்ளைய வச்சிருக்கேன்னு நான் விட்றேன் உன்னை, என்ன சொல்லுவார், பிள்ளைய வச்சிருக்கிறேன்னு உன்னை விட்றேன், இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி உனக்கு என்ன செஞ்சுருப்பேன், ஃபைன் தான் போடுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த பிள்ளையை பார்த்து நம்மளை விட்டுறாரு இல்லையா, பிள்ளையை பார்த்து நம்மளை விட்டுறாரு பாருங்க. அதுபோல நபியை பார்த்து அல்லாஹ் மொத்த உம்மத்தையும் மன்னிச்சிடுவான், நபியை பார்த்து அல்லாஹ் மொத்த உம்மத்தையும் மன்னிச்சிடுவான். அதுபோல் அதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முற்படுத்தி முன்னாடி நின்னாங்க, தன்னை முற்படுத்தி முன்னாடி நின்னாங்க. மஹராஜில் என்ன நடக்குது, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லும் பொழுது பதில் சலாம் எப்படி, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எந்த இடத்திலும் மறக்கவே இல்லை. மீலாது விழா பயானாக இருக்கிறதுனால சில விஷயங்களை நான் என்ன செஞ்சுக்கிறேன், அதோட சேர்த்து சொல்லிக்கிறேன், புரியுதா? அப்போது நாம் எல்லா இடத்துலையும் நபியை மறந்துட்டு தான் இருக்கிறோம், நம்ம எல்லா இடத்துலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மறந்துட்டு தான் இருக்கோம். நபி இதை பொருந்திக்குவாங்களா, நாம் செய்கிற காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்குவாங்களா? ஏன்னா எல்லா காரியத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, வழிகாட்டல் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க, கொடுக்காம போகல. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி குடும்பத்தில் நடந்துக்கணும், ஒரு தகப்பனாக எப்படி நடக்கணும், ஒரு தனையனாக எப்படி நடக்கணும், ஒரு சகோதரனாக எப்படி நடக்கணும், ஒரு தலைவனாக எப்படி நடக்கணும், ஒரு தொண்டனாக எப்படி நடக்கணும், எந்தெந்த கேட்டகரியை எந்தெந்த சிச்சுவேஷனை ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ணுவானோ அந்த எல்லா சிச்சுவேஷனுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்யூஷன் சொல்லிட்டு போயிருக்காங்க. நபி அவங்க எப்படிப்பட்ட ஜாத்,
எந்தெந்த சிச்சுவேஷனை ஒரு மனுஷன் ஃபேஸ் பண்ணுவானோ அந்த எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, வழிகாட்டல் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் நபியை பற்றி, உங்களுக்கு எப்படிப்பட்ட நபி அனுப்பியிருக்கிறேன் தெரியுமா, அவங்கள உஸ்வத்துல் ஹசனா, அவர்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல முன்மாதிரி இருக்குது. நல்ல உஸ்வத்துல் ஹசனான்னு சொல்றான், உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி இருக்குது. நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அதுல அழகிய முன்மாதிரி நபி தான். தலைவன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு நீங்க ரோல் மாடல் எடுத்து பார்த்தீங்க, யார் தான்? நபி தான் பெஸ்ட், நபி தான் பெஸ்ட். கணவன் என்ற ரோல் மாடல், அதுக்கு நீங்க நபி எடுத்து பார்த்தீங்க, நபி தான் பெஸ்ட். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மின் அஹ்லி, கைரும் மின் அஹ்லி. உங்களில் யாரு மிக சிறந்தவர் தெரியுமா? யார் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். அன கைரும் மின் அஹ்லி, நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவன். இந்த வார்த்தையை நம்மள யாருக்காவது சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு நம்மள யாருக்காவது தைரியம் இருக்கா? கேட்டா தெரியும். அவங்கள்ட்ட போய் வண்டவாளம் புல்லா தண்டவாளத்தில் ஏறிடும், வண்டவாளம் புல்லா தண்டவாளத்தில் ஏறிடும். ஏன்? அங்க என்ன கேதி அங்க போய் கேட்டாதானே தெரியும். வெளியில நீ டிப் டாப்பா என்ன செஞ்சுக்கலாம், ட்ரெஸ் போட்டுக்கலாம், கோட்டு மாட்டிக்கலாம், டை கட்டிக்கலாம், சூட்டு போட்டுக்கலாம், பூட்டு போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். அங்க போனா புஸ்வானமா போயிடும், அங்க போனா புஸ்வானமா போயிடும். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவிமாரிடத்திலே சிறந்தவர். நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவன். எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னாங்க பாருங்க. கியாம நாள் வரைக்கும் யாராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. கியாம நாள் வரைக்கும் யாராலும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. புரியுதா? அல்லாஹ் அக்பர். அப்ப என்ன செய்யணும்? பெண்களுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டல் பாருங்க. கணவன் என்ற ரீதியில ஒரு வழிகாட்டல் நபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை யாராலும் பீட் பண்ண முடியாது. அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, பீட் பண்ண முடியாது. என்னுடைய மனைவியிடத்தில் நான் சிறந்தவன் சொன்னாங்க. ஒரு மனைவியா? ஒன்னு வச்சுட்டு கட்டி மாள முடியல நம்மளால. எத்தனை மனைவி? அல்லாஹ் அக்பர். எல்லா மனைவி இடத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்களாக வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. புரிஞ்சா? 9 மனைவிகளை கட்டி என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வாழ்க்கையினுடைய தத்துவங்களை எல்லா மனைவிமார்களிடத்திலையும் நமக்கு என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனைவிமார்க்கத்திலையும் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கு. அல்லாஹ் அக்பர். புரிஞ்சா? அப்ப என்ன செஞ்சுக்கணும், எல்லா கேரக்டர்லையும். இப்போ பெண்களும் இருக்கிறதுனால சொல்றேன், பெண்களும் இருக்கிறதுனால பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த இஹ்சான், பெண்களுக்கு நபி அவர்கள் செஞ்ச இஹ்சான், அல்லாஹ் அக்பர். பெண்கள் மறக்கவே கூடாது, பெண்கள் மறக்கவே கூடாது. ஸலவாத்திலேயே இருக்கணும், என்ன எல்லா நேரமும் ஸலவாத்திலேயே இருக்கணும். ஏன்? அவ்வளோ இஹ்சான். ஏன்? பெண் குழந்தை பிறந்தால் உடனேயே கொண்டு போய் உயிரோட புதைத்த காலம் நபியவர்களுடைய காலம். எப்படிப்பட்ட காலம்? பொம்பளை புள்ள பிறந்துட்டா உயிரோட குழி தோண்டி புதைச்ச காலம். திஹியத்துல் கல்ப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புரிஞ்சா? பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, கொண்டு போய் அழகா குழியை தோண்டி அந்த பிள்ளை கதற கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்தா வீட்டுக்கு பரக்கத். ஒரு ஆடை அறுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டாடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா என்ன செய்யுங்க, ஒரு ஆடை அறுத்து உங்களுடைய சந்தோஷத்தை என்ன செய்யுங்க, வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா கொண்டுகிட்டு இருந்த அந்த காலத்துல பெண் குழந்தை பிறந்து விட்டதா உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்துருக்க போகும்போது சொன்னாங்க, யார் 3 பெண் குழந்தைகளை பெற்று நல்லபடியாக வளர்த்து அந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களோடு நான் சொர்க்கத்தில் இப்படி இருப்பேன் என்பதாக கையை காட்டினாங்க. சொர்க்கத்தில் நான் இப்படி இருப்பேன்னு சொல்லி கையை காட்டினாங்க. ஆரவாரம் 3 பொம்பளை பிள்ளைகளை பெற்ற சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சு போச்சு, என்ன சொர்க்கம் கிடைச்சி போச்சு பாவா. உலகத்தில் இருந்த சர்டிபிகேஷன் எங்க கிடைக்குது? 3 பொம்பளை பிள்ளையை நல்லபடியா என்ன செஞ்சீங்க, பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நான் அவர்களோடு சொர்க்கத்தில் இந்த மாதிரி இருப்பேன். அந்த தகப்பனார் என்ன செய்வாங்க, ஏன் கூட இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கையை காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் 2 பொம்பளை பிள்ளை பெத்தா என்ன கேட்டாங்க? ஏன்னா ஒன்னே ஒன்று தானே கம்மி,
அந்த சஹாபிக்கு என்ன எண்ணம்? 3ன்னு சொன்னாங்களே நபி, 1 தானே நமக்கு கம்மியா இருக்கு, சரி 1 கம்மியா இருக்கு, அவர் 2 பெத்தா என்ன சொல்ல, யார சொல்லலாம், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 2 பெத்தீங்களா, அதுக்கும் அதே தான், அதுக்கும் அதே தான். இன்னொருத்தர் இருந்துச்சாரு, 1 பொம்பளை பிள்ளை பெத்தா யார சொல்லலாம், உங்களுக்கு அதே தான். எப்படிப்பட்ட கருணை! ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய நாவிலிருந்து வர்றது தான் தீன். அவங்க நாவிலிருந்து என்ன வெளியாகுதோ அதுதான் மார்க்கம். அவங்க 1ன்னு சொன்னா 1, 2ன்னு சொன்னா 2, 3ன்னு சொன்னா 3. புரிஞ்சா? எதை நபி சொல்றாங்களோ அது வஹி, எதை நபி அவங்க சொல்றாங்களோ அது வஹி. புரிஞ்சா? பெண்களை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த காலத்துல பெண் குழந்தை பெத்தா, நீங்க பெத்து அதை நல்லபடியா வளர்த்துட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கம் வாஜிபாயிடுச்சு உங்களுக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களை வளர்ந்தா பரக்கத்தான வீடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அல்லாஹ் பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க? திருமணம் முடிச்சுட்டு கணவன் வஃபாத்தாகி போயிட்டான்னு சொன்னா விதவைகளை திருமணம் செஞ்சு விதவைகளுக்கு வாழ்வு கொடுங்கன்னு சொன்னது மட்டுமில்லை, செஞ்சு காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை மனைவிமார்களையும் ஒரே ஒரு பெண் மட்டும்தான், யாரு? பாக்கிராவான பெண், கன்னி பெண். யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அவங்கள தவிர மித்த இருக்கக்கூடிய அத்துணை மனைவிமார்களும் யாரு தான்? விதவை தான். எல்லாருமே அடுத்தவங்க கல்யாணம் பண்ணவங்க தான். அப்போ விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள். இப்ப மாடனா பேசிட்டு இருக்கிறான். இப்ப என்ன செய்யறான்? மாடனா பேசுறாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணா அவருக்கு போயிட்டா அப்படித்தானா, கல்யாணம் பண்ணா அவர் போயிட்டா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, நீ இப்ப பேசுற. 1455 வருஷத்துக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க? பேசி அதற்கான விடிவு காலத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. புரிஞ்சா? நாம இப்ப பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இப்ப கண்டுபிடிச்சு பேசிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? அங்க இருந்து தான் எல்லாமே, அங்க இருந்து வந்தது தான். ஒரு பேஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு பேஸ் இல்லாம என்ன செய்யாது? எதுவுமே நடக்காது. புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? பெண்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அப்படியே முடங்கி வீட்டில் இருந்துடக்கூடாது. அவங்க அப்படியே முடங்கி வீட்டில் இருந்துடக்கூடாது. அவங்க என்ன செய்யணும்? கணவனோட வாழணும். அதுக்கு என்ன செஞ்சாங்க? விதவைகளை திருமணம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. புரியுதா? அப்போ ஒரு குழந்தை, பெண் குழந்தை வீட்டில் பிறந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பஷாரத். ஆம்பளை பிள்ளைங்களை என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளை ரஹமத்து, பொம்பளை பிள்ளை பரக்கத்து. ஆம்பளை பிள்ளை ரஹமத், பொம்பளை பிள்ளை பரக்கத். புரிஞ்சா? அவங்க ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவ கொண்டாடப்பட வேண்டியது யாருதான்? பெண் பிள்ளைகள். அதனால பெண் பிள்ளை பிறந்தா நீங்க என்ன செய்யுங்க? ஒரு ஆட்டை பலியிட்டு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமா, அது ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்னு சொல்றாங்க. அப்படி ஆட்டை அறுத்து கொடுத்து நீ சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காட்டுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அப்போ மனைவி அப்படின்ற ரீதியில விதவைகளுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு வழிகாட்டலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு வழிகாட்டலை உண்டாக்கி கொடுத்தாங்க. புரியுதா? தாய், அல்லாஹு அக்பர், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமிஹில் உம்மஹாத். சொர்க்கம் உன்னுடைய தாயினுடைய காலடியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சொர்க்கத்தை நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கிற, சொர்க்கத்தை நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கிற. பள்ளிவாசல சொன்னா சொர்க்கம் இருக்குன்னு எந்த குர்ஆன்ல வருது? அப்படி சொர்க்கம் பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னானா? நபி என்ன சொன்னாங்க? உன் தாயினுடைய காலடியில் இருக்கு சொர்க்கம். அங்கே போய் என்ன செஞ்சுக்க? அவங்களுக்கு ஹிதமத்து செய்து அவர்களுக்கு பணிவிடைகளை மேற்கொண்டு அந்த சொர்க்கத்தை நீ அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்க. சொர்க்கத்தை தாய்மார்களை எப்படி இப்போ கொண்டாடணும் நபியை? தாய்மார்கள் எவ்வளோ பெரிய வழிகாட்டல். பிள்ளைங்க அடங்காமல் திரியிறாங்க, பிள்ளைங்க அடங்காமல் திரியிறானுங்க. சில பேர் இபாதத்துன்ற பேர்ல அவன் சுத்திட்டு கிடக்குறாங்க. பள்ளிவாசலாக சுத்திட்டு இருந்தா சரியா போயிடுமா? அது பள்ளிவாசலா நீ சுத்திக்கிட்டு இருந்தா சரியா போயிடுமா? பேலன்ஸ்டா இருக்கணும். தாய் தகப்பனிடத்துல என்ன செய்யணுமோ அதையும் செய்யணும். அதே போல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல போகும்போது என்ன சொல்றான்? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்ட பின்னால் அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீ என்ன செய்யுங்க? இஹ்சான் செய்யுங்க, அவங்களுக்கு ஹிதமத்து செய்யுங்க, பணிவிடை செய்யுங்கன்னு சொல்றான். அப்போ முதல்ல அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றான்?
நீங்க குர்ஆன்ல எந்த இடத்துல தாய் தகப்பனுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னாலும் முதல்ல அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வந்ததுக்கு பின்னால் வபில் வாலிதைனி இஹ்சானா என்ன செய்வோம் அல்லாஹ் தஆலா அடுத்து தாய் தகப்பனுக்கு இஹ்சான் செய்யுங்கள் என்பதாக வரும். இதில் கொஞ்சம் நாம் டீப்பாக இறங்கி பார்த்தா என்ன தெரியுமா, வணக்கம்னு சொல்லிட்டு ஒப்பேத்தி விட்டுட்டு போயிடாத உன் தாயை நடு ரோட்டில் விட்டுட்டு, நான் நிறைய வணங்கிட்டேன், நான் பெரிய தொப்பி போட்டுக்கிட்டேன், நான் பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டேன். உன் வண்டவாளத்தில் ஒரு தாயிட்ட போய் கேட்டால் தெரியும் உன் தாய் உன்னை புரிஞ்சிருக்கிறாங்களா, உன் தொப்பியை, உன் ஜிப்பாவை, உன் அப்பாவை, இதெல்லாம் அவங்க தாடியெல்லாம் உன் தாய் புரிஞ்சிருக்கிறாங்களா? இல்லைன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா அது வேலைக்கு ஆகாது. நீ பெரிய துப்பி போட்டுக்கலாம், ஜிப்பா போட்டுக்கலாம், அப்பா போட்டுக்கலாம், பெரிய தாடி நெஞ்சில இல்ல வயிற்று வரைக்கும் தொங்க விட்டுக்க, எவ்வளவு பெரிய தாடி வேணுமோ வளர்த்துக்க. உன் தாய் கிட்ட உன்னுடைய நிலைமை என்ன, உன் தாய் கிட்ட உன்னுடைய நிலைமை என்ன, அதை போய் கேட்டுப்பாரு. அங்க ஓகேவா, உன்னுடைய தொழுகை, உன்னுடைய திக்ரு ஃபிக்ர் எல்லாமே கபூல். அங்க ஓட்டையா, இங்க ஒண்ணும் கிடையாது, வேஸ்ட்டுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஏன் எந்த ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சேர்த்தே சொல்றானோ அந்த ரெண்டையுமே நம்ம கடைபிடிக்க வேண்டியது கடமை. ஒன்னை விட்டுட்டு ஒன்னை செஞ்சோம், செய்யப்பட்ட ஒன்று அல்லாஹ்விடத்துல கபூல் இல்லை. இதுதான் குர்ஆனுடைய போங்கு, இதுதான் குர்ஆனுடைய போங்கு. புரியுதா? அப்போ நாம தொழுகணும், வணங்கணும், நோன்பு வைக்கணும், எல்லாமே உண்டு. அதே போல தாயிடத்துல தந்தை இடத்துல எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். எந்த மாதிரியான வழிகாட்டல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்களோ அதை மாதிரி செஞ்சுக்கணும், அந்த மாதிரி செய்யணும். அதை விட்டுட்டோம்னு சொன்னா நாம ரொம்ப எடுத்தேறி வந்து தொழுகையெல்லாம் வேஸ்டா போயிடும், எடுத்தேறி வந்து தொழுத வணக்கங்கள்லாம் வேஸ்டா போயிடும். புரிஞ்சா? இதை அல்கமா ரலியல்லாஹு தஆலா உங்களுடைய சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க கடைசி காலத்தில் என்ன செஞ்சாங்க, ரொம்ப சக்கராத்தினுடைய காலத்தில் இருக்க போகும்போது அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, களிமா வரல, களிமாவை ஞாபகப்படுத்துகிறாங்க, களிமா சொல்லி கொடுக்குறாங்க வரல. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க வரல. உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க வரல. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு வர்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க வரல. கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, தகவல் கொடுக்கப்படுது, அல்கமா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, களிமா வராமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி வந்துட்டாங்க. வந்து அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க களிமாவை, அப்பவும் வரல. களிமாவை இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து களிமா சொல்லி கொடுக்குறாங்க வரல. இப்போ என்ன செய்யறது? இப்போ அப்போ கேட்டாங்க, அல்கமாவுக்கு யார் இருக்கா, அவங்களுடைய தாயார் எங்கே, அவங்க அங்கே இருக்கிறாங்க, கூட்டு வர சொன்னாங்க. கூட்டு வந்தோடனே அல்கமாவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என்ன சொன்னாங்க அவங்க, அந்த தாயார் அவங்க ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா தொழுவுறவங்க. ஆனால் அதை பற்றி கேட்கல. அல்கமா எப்படி தொழுகிறாரு வழங்குறாரு எனக்கு தெரியும், ஏன் அங்கே தானே வர்றாங்க, நான் அதை பற்றி கேட்கல. உங்களிடத்துல அவருடைய அபிப்பிராயம் என்ன, எப்படி நடந்துக்கிறார் உங்கள்கிட்ட, நான் அவரை பொருந்திக்கலன்ட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நான் அவரை பொருந்தி கொள்ளவில்லை. ஹதீஸ் எப்படி வருது, அவர் மனைவியை வைத்துக்கொண்டு என்னை ஏசுவார், திட்டுவார். இன்னொரு ஹதீஸ், இன்னொரு ரிவாயத் எப்படி வருது, அந்த மனைவிக்கு கொடுப்பதை விட கொஞ்சம் குறைவாக என்ன செய்வார், எனக்கு செலவுக்கு காசு கொடுப்பார். காசே கொடுக்க மாட்டேன்றான், அவன் நிலைமைலாம் என்ன, ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துட்டான், அவன் நிலைமைனா என்ன, தாய் தகப்பனை விட்டுட்டு எங்கேயோ வாழ்றான், அவன் நிலைமைனா என்ன, தாய் தகப்பனை இங்கே இந்தியாவில் விட்டுட்டு ஆஸ்திரேலியா வாழ்றான், தாய் தகப்பனை இந்தியாவில் விட்டுட்டு அமெரிக்காவில் வாழ்றான். உன் தாய் தகப்பன் போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க காலை கட்டி பிடிச்சி அழுவுறதுக்கு நீ வந்து என்ன பயன்? கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஹிதுமத் செய்ய முடியல, அவங்களுக்கு தேவையான ஒரு மாத்திரையை பிச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கில்ல. நீ அமெரிக்காவில் போய் என்ன வாழ்ற, நீ வாழ்ந்துருவியா? நீனு உன் வாழ்க்கை எப்படி போயிடும்? உன் தாய் தப்பன் கடைசி காலத்தில் என்ன மாதிரியான மனநிலைமையில இருந்தாங்களோ அதே மனநிலைமை உனக்கும் வரும். ஞாபகம் வச்சு, அதே மனநிலைமை உனக்கும் வரும். புரிஞ்சா? அப்போ என்ன கேட்டாங்க, அல்கமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அவரை என்னை பொருந்திக்கல, நான் பொருந்திக்கல. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை நீங்கள் மன்னிச்சிடுங்களேன்,
அவரை நீங்கள் மன்னிச்சிடுங்களேன். அந்த அம்மா தைரியமாக சொன்னாங்க, இல்லை நான் அவரை மன்னிக்கிற மாதிரி இல்லை, நான் அவரை மன்னிக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் அரேபிய பெண்கள் ரொம்ப கீரத்துடையவர்கள், ரோஷமுடையவர்கள், கோபத்தில் சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருக்கிறதுனால அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த கோபத்தில் அதை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. புரியுதா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட போய் விறகுகளை சுள்ளிகளை புறக்கிட்டு வாங்க, அல்கமாவை இங்கேயே வச்சு எரிச்சிடுவோம். என்னது, என் பிள்ளைய எரிக்க போறீங்களா? ஆமாம், நீங்கள் மன்னிக்கலன்னு சொன்னால் இதை விட கொடுமையான நரகத்தில் போய் அவர் எரியத்தானே போறாரு, அதை நான் இங்கேயே செஞ்சிடணும். அப்போ உடனே நான் அவரை மன்னிச்சிட்டேன், நான் அவரை பொருந்திக்கிட்டேன்னு சொன்னாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி அல்லாட்ட போனாங்க. அல்கமா ரலியல்லாஹு தஆலா. இதில் என்ன விளங்குது நமக்கு? இதில் அதாவது கஹானியுமே கஹானி, கதைக்குள் கதை. சும்மா காதலை இப்படி வாங்கி இப்படி விட்டுட்டு போறது இல்ல, ஹதீஸ ஆழ்ந்து சிந்திக்கணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அந்த அம்மா கிட்ட பொருத்தத்தை வாங்கி கொடுத்தாங்க. என்ன செஞ்சிட்டாரு? அல்கமா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட கலிமாவோட போய் சேர்ந்தாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியுது. இதுல என்ன அந்தரங்க? என்ன எல்லாத்துக்கும் ரெண்டு பார்ட் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் ரெண்டு பார்ட், வெளிரங்கம் அந்தரங்கம். நம்ம வெளிரங்கத்தை ஹதீஸ பார்த்துட்டோம், அந்தரங்கம் என்ன இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி கொடுத்து கூட ஷஹாதத்து வரல. நபி அவங்க வந்து சொல்லி கொடுத்து கூட என்ன வரல, கலிமா வாயில வரல. நபி தானே கலிமாவை கொண்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொந்த சொல்லியே வரலன்னா என்ன அர்த்தம்? நபி தான் தடுத்தாங்க அவங்க நாவுல வராம. ஏன்? நபி வந்து சொல்லி கொடுத்து கலிமா வந்து கலிமாவோட அவர் மௌத்தா போயிட்டாரு சொன்னா பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் என்ன செய்யும்? தாய் அப்படியே பொருத்தம் இல்லாம விட்டுடுவான் ரோட்ல. தாய அப்படியே நான் நபிக்கு பாத்துக்கிறேன், நான் அல்லாட்ட பாத்துக்கிறேன், நான் பள்ளியில பாத்துக்கிறேன், நான் ஜமாத்துல பாத்துக்கிறேன், நான் தப்லீக்ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாய் தோப்புன ரோட்ல விட்டு போயிடுவாங்க. பரதேச தூக்கிட்டு என்ன செஞ்சிடுவான்? பைய தூக்கிட்டு கிளம்பிடுவான். அப்படி போக கூடாது. ஒரு தாய் தோப்பனுடைய என்ன இருக்கணும்? பொருத்தம் இருக்கணும். அதனால நபி அவங்க கலிமாவை தடுத்தாங்க. தாயுடைய பொருத்தம் கிடைத்ததற்கு பின்னால் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? கலிமா வந்துச்சு. நான் பள்ளிவாசல்ல வந்து தொழுது வணங்கி நான் என்ன செஞ்சுக்கிறேன்? நான் என்ன என் தாய்க்கு செஞ்சு அவங்கள விட்டுட்டனோ, அவங்கள ரோட்ல விட்டுட்டனோ, அந்த கருமத்தை நான் பள்ளிவாசல்ல தொழுது கழுவிக்கிறேன், நீ வந்துடுவேன். அப்படி வரக்கூடாதுன்னு தான் நபி அவங்க என்ன செஞ்சாங்க? கலிமா வரவிடாம தடுத்தாங்க. ஏன்? இப்படி அவங்க அதிருப்தியாக இருக்கக்கூடிய நிலைமையில நபி வந்து சொல்லி கொடுத்து கலிமா சொல்லி அவங்க மௌத்தாகி போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன நிலைமை ஏற்படும் பின்னாடி? நபி கிட்ட இருந்தா போதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த கலிமா சொல்லி கொடுத்தா போதும். அப்போ அடுத்து அப்படியே கலீஃபாக்கள் சொல்லி கொடுத்தா போதும். அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உமர் ஃபாரூக் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் அடுத்தடுத்த கலீஃபாக்கள் சொல்லி கொடுத்தா போதும். தாய் தோப்பனை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பொறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? கிளம்பிடுவாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை கொண்டு வந்த நபியே சொல்லி கொடுத்து வரவிடாம தடுத்து தாய்க்கு அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவத்தை நபி கொடுத்தாங்க. தாய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை என்ன செஞ்சாங்க? நபி கொடுத்தாங்க. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய முக்கியமான அந்தஸ்து பாருங்க. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய முக்கியமான அந்தஸ்து யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையா? பெண்களுக்கு என்னென்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் செஞ்சிருக்கிறாங்க? பெண்களுக்கு என்னென்ன இஹ்சான்! அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அதாவது கணவனுக்கு எப்படி கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ். தண்ணி ஊத்து. நீ வீட்டில் இருந்துக்கமான்னு சொல்லிட்டு அவங்க கணவர் என்ன செய்கிறாங்க? வெளியில் போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க வாப்பாவுக்கு முடியலன்னு சொல்லி தகவல் வருது. அப்போ என்ன, இவங்க கணவனுடைய அனுமதி இல்லாம பெண் வெளியில போகக்கூடாது, அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? இல்ல, என்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால நான் என்ன செய்றேன்?
எங்கள் வாப்பாவை வந்து பார்க்குறேன், எங்கள் அப்பாவை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, நான் இப்போ நீண்ட ஒரு வரலாறு நான் என்ன செய்கிறேன் புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்லிக்கிறேன். கணவனுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது, கணவன் வர்றாங்க, போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் வாப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலையா, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா. அப்போ என்ன செய்கிறாங்க, சரி அவங்களும் என்ன செய்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. போய் பார்த்தா வாப்பா இறந்து போயிட்டாங்க. போய் பார்க்குறதுக்குள்ளே என்ன செஞ்ச, இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி என்ன கிடையாது, முன்னாடி மாதிரி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ஃபோனுக்குன்னு ஒன்றும் கிடையாது இல்லையா. என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும், அப்போ என்ன செஞ்சாங்க, போகிறதுக்குள்ளே அவங்க வாப்பா இறந்து போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், என் மனைவி அவங்க தந்தையை பார்ப்பதற்கு முன்னால் அவங்க தந்தை என்ன இறந்து போயிட்டாங்க, ஏன் அவங்க இப்படி இறந்து போனாங்க, ஏன் அப்படி லேட் ஆகிடுச்சானா, நான் வியாபாரத்துக்கு போயிருந்தேன், என் மனைவிக்கிட்ட நான் சொன்னேன் நீ இருமா, நான் வந்து என்ன செய்கிறேன், வரும்போது கூட்டிகிட்டு போகிறேன்னா, நான் வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனால் அவங்க இறந்து போயிட்டாங்க, நான் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பேச்சுக்கு அவர்கள் கட்டுப்பட்டதனால் இறந்து போன தந்தை சொர்க்கம் சென்று விட்டார். அவர் எங்க போயிட்டார், ஜன்னத்துக்கு அவர் தகுதியானவராக ஆகிவிட்டார். காரணம் என்ன, கணவனுக்கு கட்டுப்பட்டதுனால. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு பெரிய ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் கிடையாது, ஆண்களுக்கு மாதிரி ஒன்றும் இல்லை. 5 வக்து தொழுதுக்க வேண்டியது, கணவனுக்கு என்ன செய்யறது, கட்டுப்பட்டு வாழ வேண்டியது, அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாயிடும். ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்களை மாதிரி என்ன செய்ய தேவையில்லை, நம்ம போய் உழைக்கணும் எல்லாம் செய்யணும், என்ன தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆண்களுக்கு மாதிரி சிரமங்கள் அதிகம் கிடையாது. 5 வக்து தொழுதுக்க வேண்டியது, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்க வேண்டியது, கணவனுக்கு துரோகம் செய்யாமல் கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டா இந்த 2 போதும். பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ ஆணுக்கு எவ்வளோ கடமை இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், பிள்ளை குட்டிக்கு என்னென்ன செய்யணும், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, பொம்பளைங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. 5 வக்து வீட்டில் தொழுதுக்க வேண்டியது, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியது, ஒன்றும் இல்லை. இன்னொரு ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லிட்டு போகிறாங்க, என்ன, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தவுடன் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவோம். அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு, என்ன, நம்ம 2 பேரும் வீடு கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது ஐ கான்டாக்ட், கண்ணாலே பேசுகிறாங்க. கணவன் பேசுகிற மொழி மனைவிக்கு புரியும், மனைவி பேசுகிற மொழி கணவனுக்கு புரியும். மனைவி என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கு தெரியும், கணவனுக்கு தெரியும். என்னங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கணவனுக்கு தெரியும். என்னங்க அப்படின்னாலும் கணவனுக்கு தெரியும். ஏன் என்னங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கீர் அதான் எல்லாருக்குமே இந்த என்னங்க என்ன செய்யுது, அப்ளை ஆகுது போல் தெரியுது. என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கொண்டு போய் யாருன்னா கொடுத்துட போற பாவி மனுஷா, நம்ம புள்ள குட்டிகள்லாம் இருக்குன்னு அர்த்தம். யாராவது அண்ணன் தம்பி கேட்குறாங்களே, நீ கொண்டு போய் கொடுத்துறாத, பாவி மனுஷன், நம்ம பிள்ளைங்கள்லாம் இல்லை, நமக்கு வீடு வாங்க வேணாம், நமக்கு வாசம் வாங்க வேணாம், நமக்கு கார் வாங்க வேணாம், இன்னும் வாங்க வேணாமா, நீ எடுத்து கொண்டு போய் தாய் தகப்பனுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கே கொடுப்பியா அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு எண்ணங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய எஸ்ஸே எழுதலாம் தெரியுமா, அது எல்லா கடவுள்களுக்கும் தெரியும். புரிஞ்சா? அதுபோல ஒரு சஹாபி சொல்லிட்டு போறாங்க தன்னுடைய மனைவியிடத்துல, ஐ கான்டாக்ட், கண்ணிலே என்ன செய்யறாங்க, சொல்லிட்டு போறாங்க, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்தோடனே நம்ம 2 பேரும் கூடிக்கலான்ட்டு. போயிட்டு போகும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு குழந்தை உடம்பு முடியாமல் இருந்துச்சு. இவங்க வியாபாரத்துக்கு போனோன்னே வஃபாத்தாகி போச்சு. வஃபாத்தாயிடுச்சு. அந்த அம்மா கொள்ளையில் அங்கே கபர்ஸ்தான தனியாலாம் கிடையாது, அவங்க வீட்டுக்கு பின்னாடி அடக்கிக்குவாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு பின்னாடியே கொள்ளையில் அடக்கிட்டாங்க. அவங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. 2 நாள் 3 நாள் என்ன பக்கத்தில் இருக்குது, பாலைவனம் தானே எல்லாம். ஒரு ஊருக்கு போனால் 4 நாள் ஆகும், திருப்பி வர்றதுக்கு 4 நாள் ஆகும். ஏன்னு சொன்னால் போய் டக்குன்னு போரூரில் போய் சாமான் வாங்கிட்டு வந்துடுற மாதிரி போயிட்டு வர முடியாது. புரியுதா? ஓலா புக் பண்ணிக்கலாம், ஒரு யூபர் புக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்திரிச்சு உக்காந்துன்னு சொன்னால் எதில், ஒட்டகத்தில், அது 4 நாள் போகும். அது போய் சேரும்போது நடுவில் தண்ணி இல்லாமல் நின்று போச்சுன்னா அங்கே 2 நாள் உட்காரணும்.
இப்படி தானே பிரயாணம். அஸ்ஸஃபர் கித்அத்தும் மினன் நார், பிரயாணம் என்பது நரகத்தினுடைய ஒரு துண்டு, நரகத்தினுடைய ஒரு துண்டு. சரி, அது வேறு டாபிக், இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதை இன்னொரு வாட்டி பேசுவோம். அப்போ என்ன செஞ்சாங்க, சஃபருக்கு போயிட்டு வந்த வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த சஹாபி மனைவி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. மனைவி கணவனும் மனைவி ஒன்று கூடுறாங்க. கணவனும் மனைவியும் ஒன்று கூடுறாங்க. மையத்து வீடு, வீடு என்ன வீடு, மையத்து வீடு. புள்ள மௌத்தா போயிருக்கு, புள்ள மௌத்தா போயிருக்கு. இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று கூடினதுக்கு பின்னால் காலையில் கணவன் கேட்குறாங்க, நம்ம புள்ள எங்கம்மா, ஏன் வீட்டில் வந்தாங்க ஒன்று கூடிக்கிட்டாங்க, காலையில் கேட்குறாங்க எங்கம்மா புள்ள. இது போல் ஒரு அமானிதத்தை ஒருத்தர் உங்ககிட்ட ஒப்படைச்சி அதை அவர் கேட்டால் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும். கண்டிப்பாக, ஏன் அது அமானிதம் இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம திருப்பி கொடுத்துடணும். அதுபோல் அல்லாஹ் நமக்கு கொடுத்த, அமானிதமாக கொடுத்த நம்ம பிள்ளைய அல்லாஹ் நேற்று இரவு நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த பிள்ளைய, அமானிதமாக கொடுத்த பிள்ளைய என்ன செஞ்சிட்டான், நேற்று இரவு வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பிள்ளையுடைய கபர் பின்னாடி தான் அடக்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே கையை பிடிச்சிக்கிட்டு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூப்பிட்டு போகிறாங்க. யார் ரசூலல்லாஹ், நிலைமையை சொல்கிறாங்க. நான் இப்படி நடந்துக்கிட்டேன், இப்படி போனேன், இப்படி வந்தேன், இது மாதிரி நாங்கள் ஒன்று கூடிக்கிட்டோம், காலையில் கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய கணவனுடைய ஆசையை இப்படி ஒரு துக்கத்திலையும் கூட நீ பூர்த்தி செய்தாயா? இப்படி ஒரு பிள்ளைய இழந்த ஒரு தாய் ஒன்று கூடுவாளா? பிள்ளைய இழந்த ஒரு தாய் ஒன்று கூடுவாளா? கூட மாட்டாங்க இல்லையா? இப்படி ஒரு துக்கத்தில் கூட உன் கணவனுடைய ஆசையை நீ நிறைவேற்றினாயா அப்படின்னு சொல்லி, இப்போ இரவு நீங்க கூடுனீங்க பாருங்க, இதுல ஒரு அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுப்பான். அந்த பிள்ளையிலிருந்து ஜனிக்கக்கூடிய எல்லா வம்சமும் ஆலிம்களாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க வல்லுநர்களாக இருப்பாங்க. இன்ன வரைக்கும் அவருடைய வம்சம் மார்க்க வல்லுநர்களாக வர்றதாக என்ன செய்றாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அப்போ கணவனுக்கு கட்டுப்பட்டு அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய கூலியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் நேற்று ரெண்டு பேரும் ஒன்று கூடுனீங்க, அதில் ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்கும். அந்த பிள்ளையிலிருந்து ஜனிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, ஆலிம்களாக வருவாங்க, மார்க்கத்தை அறிந்த ஆலிம்களாக வருவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோல தான் வந்ததாக என்ன செய்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும், கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு மனைவி வாழ்ந்தது, கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு மனைவி வாழ்ந்தது காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை பாருங்க எப்படி. அல்லாஹ் அக்பர். இப்போ பூ வாங்கிட்டு வரலன்னா திரும்பி படுத்துக்கிறான், பூ வாங்கிட்டு வரலன்னா திரும்பி படுத்துக்கிறான். சேலை எவ்வளோன்னு கேட்டேன், 6000 ரூபாய். ஏம்மா 6000 ரூபாய்க்கு எதுக்கு சேலைன்னு கேட்டால் திரும்பி படுத்து, அவ்வளோதான். 3 நாளைக்கு பேச மாட்டேன். எதுக்குமா 6000? கல்யாணத்துக்கு தானே போகிறேன், நம்ம வீட்டு கல்யாணம் கூட கிடையாது, அடுத்த வீட்டு கல்யாணம் தானே, அந்த கல்யாணத்துக்கு எதுக்கு 6000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறேன்னு கேட்டால் திரும்பி படுத்துக்கோ, அவ்வளோதான். 4 நாளைக்கு பேச்சு கிடையாது. கணவனுடைய ஆசையை நிறைவேற்றாத பெண் காலை அடையும் வரை மலக்குமார்கள் சபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹதீஸ் என்ன, நல்லா இருக்குது அந்த அம்மா, அந்த அம்மா நல்லா இருக்குது, கணவன் கூப்பிடுறாரு, கணவன் கூப்பிடுறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும், ஆசையா இருப்பான்னு அந்த அம்மாவுக்கு தெரியும், தெரிஞ்சும் திரும்பி படுத்துக்குது. இப்படி கணவனுடைய ஆசையை நிறைவேற்றாத பெண் காலை அடையும் வரை மலக்குமார்கள் சபித்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன இவ்வளோ பெரிய தப்பா இது? மலக்குமார்கள் ஏன் இப்படி சபிக்கிறாங்க? எல்லாத்துக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி சொன்னாங்க? காலையில் அடையும் வரைக்கும் என்ன செய்ய, இரவு முழுவதும் சபித்து கொண்டே இருப்பாங்க. அந்த இரவுல அந்த அம்மா வஃபாத்தானா நேரா நரகம் போவான்னு வருது. அந்த இரவுல ஏதோ ஒரு சைலண்ட் அட்டாக் என்னமோ ஒன்று நடந்துச்சு, இறந்து போயிட்டான்னு சொன்னா அந்த அம்மா எங்க போவாங்களாம், நரகம் போவாங்கன்னு வருது. ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? சரி, இன்னைக்கு கூடாட்டி நாளைக்கு கூடிக்க போறாங்க, இன்னைக்கு கூடாட்டி நாளைக்கு கூடிக்க போறாங்க, இன்னைக்கு கோவம் வந்து நாளைக்கு கோவம் இல்லாமல் இருக்கும், நாளைக்கு கூடிக்குவாங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? விஷயம் இருக்கு பின்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லுவாங்களா? இவர் ஒரு ஆசையில் வர்றாரு, 4 பக்கம் போகக்கூடியவர், யாரையோ பார்த்து ஏதோ ஒரு உணர்வு வந்துருச்சு இவருக்கு, ஒரு ஷஹ்வத் வந்துருச்சு. சரி, நம்ம மனைவியோட கூடிக்குவோம். ஹலாலை தேடி வர்றாரு, ஹலாலை தேடி
மனைவி இருக்கிறாங்க இல்லையா, மனைவி கூட நம்ம என்ன செய்வோம், கூடிக்குவோன்னு வர்றாரு. அவர் கூடக்கூடிய அந்த நோக்கம் தெரியாம நீ எதையோ காரணம் காட்டி திரும்பி படுத்துக் கொண்டால் இவர் எண்ணத்தால் ஜினா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இரவு முழுவதும் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, படுப்பாரு. அந்த அம்மா இப்படி இருந்துச்சு, இந்த பொம்பளை இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எதை கொண்டு ஜினா செய்வாரு, எண்ணத்தால் ஜினா செய்வார், சிந்தனைகளால் ஜினா செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒரு நல்ல மனுஷன் ஹலாலான விஷயத்தை பூர்த்தி செய்து கொள்ள உன்னை தேடி வந்த மனுஷனை ஹராமின் பக்கம் திருப்புனது நீ. ஒண்ணு குடிக்கலான்னு வந்தவரை நீ என்ன செஞ்ச, அந்த அம்மாவை என்ன, அந்த அம்மாவோட இவர் என்ன செய்வாரு, ஏதோ ஒண்ணு பார்த்தாரு, ரோட்ல பார்த்தாரு, வீட்டுல பார்த்தாரு, கடையில பார்த்தாரு, பஜார்ல பார்த்தாரு, இங்கே ஒண்ணு ஏதோ ஒண்ணு பார்த்தாரு. இவருக்கு மனசுல ஒரு சஞ்சலம் வந்துருச்சு, ஹலாலான பொதுவில் நம்ம பூர்த்தி செஞ்சுக்குவோம் இந்த உணர்வை அப்படின்னு சொல்லி வந்தாரு வீட்டுக்கு. இந்த அம்மா திரும்பி படுத்து, இல்ல அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஹைலுடைய நேரமா இருக்குது அப்படின்னு நீ பகல்ல நோன்பு வச்சிருந்த நோன்பு விட்டுணும், பகல்ல நஃபிலான நோன்பு வச்சிருந்தா நோன்பை விட்டுட்டு அவருடைய தேவையை பூர்த்தி செய்யணும். நோன்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பேசக்கூடாது. நோன்பை முறி, உன்னை யார் நோன்பு வைக்க சொன்னது அவருடைய அனுமதி இல்லாம? மனைவி நோன்பு வைக்கிறதா இருந்தா, நஃபிலான நோன்பு வைக்கிறதா இருந்தா கணவனுடைய அனுமதி தேவை. மனைவி நஃபிலான நோன்பு வைக்கிறதாக இருந்தா கணவனுடைய அனுமதி தேவை. புரியுதா? வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, நோன்பு வச்சிருக்கிறீங்க, நோன்பை விட்டுட்டு விருந்தாளியோட உட்காந்து சாப்பிடணும். இதுதான் நோன்பை விட அதிகமான நன்மை. வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறீங்க, விருந்தாளி உங்களை வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுவாரா? நாங்க நோன்பு வச்சிருக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவர் எப்படி சாப்பிடுவாரு? அவர் பாட்டு உங்களே பார்ப்பாரு, ஐயோ என்னடா இவங்க ஒரு நோன்பு வச்சிருக்காங்க, இந்த வீட்டுக்கு தெரியாத வந்துட்டோமே, நம்ம என்ன அறவயிறு காவயிரமா போறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உட்காந்துருப்பாங்க இல்லையா? அது போல என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா நோன்பை முறி, நோன்பை முறி, அவங்களோட உட்காந்து சாப்பிடு, அவங்களுக்கு வயிறார பசியாரு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்க, அடுத்த நாள் நோன்பு வச்சுக்க. அதுபோல கணவன் ஊர்ல இருந்தா, கணவன் ஊர்ல இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிறாரு, என்ன அப்படி இருக்க போகும்போது நஃபிலான நோன்பு வைக்கிறதாக இருந்தா கணவனுடைய அனுமதி வேணும். அனுமதி வச்சு தான் என்ன செய்யணும், கணவனுடைய அனுமதி இருந்தால் தான் நோன்பு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் நோன்பு வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். வைமா தாராளமாக வச்சுக்கணும். ரெண்டு நன்மை, நோன்பு வச்ச நன்மை, கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்ட நன்மை, ரெண்டுமே கிடைக்கும். புரியுதா? அப்போ என்ன செஞ்சுக்க வேண்டியிருக்கு, கணவனுடைய ஆசையை நிறைவேற்றியதன் காரணமாக என்ன செய்யறாங்க, எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க அந்த அம்மா. அவங்களுடைய வம்சம் முழுவதும் ஆலிம்கள். அவ இன்னொரு பொம்பளை பத்தி எப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ நல்ல உடம்பு திடகாத்திரமாக இருந்தும் கூட கணவனுடைய ஆசையை நிறைவேற்றாத பெண் அவ இரவு முழுவதும் சபிக்கப்படுவாள். அந்த இரவுல அவளுக்கு மரணம் சம்பவிக்குமாயானால் அவள் நரகம் செல்வாள். ஏன்னு சொன்னா அதனுடைய அஸ்ரார் சொல்லியிருக்கிறேன், ஹதீஸ் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் உங்களுக்கு ஹதீஸ சொல்லியிருப்பாங்க. இரவு முழுவதும் சபிக்கிறாங்க, எல்லா மலக்குமார்களும் இரவு முழுவதும் சபிக்கிறாங்க. அது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன் சபிக்கிறாங்க? ஹலாலான முறையில பூர்த்தி செய்து கொள்ள வந்த கணவனை ஹராமின் பக்கம் நீ திருப்பிட்ட. அவ எவ்வளையோ பார்த்துட்டு வந்து என்ன செய்வாரு, அவளோட கனவுலையே அவளோட சிந்தனையிலேயே ஜினா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஒன்னு பக்கத்துல ஹலாலான மனைவி படுக்க வச்சுக்கிட்டு ஹராமான முறையில சிந்தனையில பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு நீ தான் காரணம், அதுக்கு நீ தான் காரணம். அதனால என்ன செஞ்சுக்கணும், அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவனுடைய தேவையை பூர்த்தியாக்காத பெண் இரவு முழுவதும் சபிக்கப்படுவாள், இரவு முழுவதும் சபிக்கப்படுவாள். புரிஞ்சு? அப்போ எப்படியெல்லாம் கணவனோட என்ன செஞ்சுக்கணும், நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பெண்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுக்கு சொத்துரிமை யாரு கொடுத்தா? பெண்களுக்கு இப்பதானே இவங்க கொடுத்தான், ஆணும் பெண்ணும் சமம், எல்லாரும் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லி. அல்லாஹ் கொடுக்குற சொத்து, அல்லாஹ் கொடுக்குற, அவன் வைப்பான் பாருங்க பங்கு, அவன் வைக்கிற பங்கு தான் கரெக்ட், அவன் வைக்கிற பங்கு தான் கரெக்ட். புரியுதா? எப்போ கொடுத்தான் இது? முந்தானேத்தா கொடுத்தாங்க, 1500 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு, பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு. சில பேர் என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, அண்ணன் தம்பிங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நான் 100 பவுன் நகை போட்டாச்சு, 200 பவுன் நகை போட்டாச்சு, அது சொத்துல பங்கு கிடையாது. அப்படிலாம் என்ன செஞ்சு விட முடியாது, ஓச்சு விட்டு. உன்னை யாரு 100 பவுன் போட சொன்னது? உன்னை யாரு 100 பவுன் போட சொன்னது? 100 பவுன் போட்டு தான் கல்யாணம் முடிக்கிறது சட்டமா? சட்டம் கிடையாது. ஆனா பெண்ணுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணுன்றது சட்டம்.
சட்டத்தில் இல்லாத செஞ்சுட்டு சட்டத்தை கோட்டை விடுறான். சட்டத்தில் இல்லாத செஞ்சுட்டு சட்டத்தை செய்ய முடியாதுங்கிறான். கபூரில் போய் செருப்படி வாங்குறான். கபூரில் போய் செருப்படி. ஏன்? ஒரு பெனடோல் டப்பாவா இருந்தாலும், ஒரு மாத்திரை டப்பாவா இருந்தாலும், ஒரு விக்ஸ் தைலமா இருந்தாலும் எப்படி செய்யணும்? கரெக்டா அவங்களுக்கு சேர்த்து பிரிக்கணும். 3ல் 1 பங்கு யாருக்கு? பொண்ணுக்கு. 2 பங்கு பையனுக்கு. ஆணும் பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னா 2 பங்கு ஆம்பளை பிள்ளைக்கு, 1 பங்கு பொம்பளை பிள்ளைக்கு. அது மாதிரி என்ன செய்யணும்? பிரிக்கணும். புரியுதா? அப்படி பிரிக்கல, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, உன்னை நல்லா படிக்க வச்சாச்சு, அதனால என்ன செஞ்சாச்சு? அதுல கழிச்சுக்க. இந்த கழிக்கிற வேலையெல்லாம் ஆகாது. இந்த கழிக்கிற வேலையெல்லாம் ஆகாது. அது எப்படியோ கழிஞ்சு போயிடும். அது என்ன செய்யும்? ஹாஸ்பிட்டல் செலவுல விட்டுடுவேன். என்ன செஞ்சிருவேன்? அந்த அம்மாவுக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறதா இருந்தா 15 லட்சம் என்ன செஞ்சிருவேன்? ஹாஸ்பிட்டலில் விட்டுருவேன். உனக்கு தெரியாது இதுயா அந்த 15 லட்சம் போச்சுன்னு சொல்லி. அந்த அம்மாவுக்கு 5 லட்சம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தா நீனும் சலாமத்து, அந்த உறவும் சலாமத்து, அண்ணன் தங்கச்சி பாசம் 2 பேரும் நல்லபடியா இருந்திருப்பீங்க. என்ன செஞ்ச? இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க 15 லட்சத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். எப்படி நஷ்டம் வந்துச்சு? நஷ்டம் எப்படி வந்துச்சு? அனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா? பிஸ்னஸில் நஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த நஷ்டம் ஏன் வந்துச்சு? அதுக்குன்னு ஒரு குரூ இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு குரூ. பெரிய பெரிய பிஸ்னஸில் என்ன செய்வாங்க? ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு மாதத்தினுடைய அந்த கால்குலேஷன், எத்தனை பர்சன்டேஜ் நம்ம போன மாதத்தோட கூடியிருக்கோமா குறைஞ்சிருக்கிறோமா? கூடியிருந்தால் எந்த அடிப்படையில் நம்ம கூடியிருக்கிறோம்? நம்முடைய அட்வர்டைஸ்மெண்ட் காரணமா, நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணமா, எதன் அடிப்படையில் நம்ம கூடியிருக்கிறோம் அதை இன்னும் மேம்படுத்துவாங்க. குறைஞ்சிருக்குன்னு சொன்னா எதன் அடிப்படையில் குறைஞ்சிருக்கு? இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு தனியா என்ன செய்வாங்க? பெரிய பெரிய கம்பெனிகள்ல, மல்டி மில்லியனியர் கம்பெனிகள்ல என்ன செய்வாங்க? ஆள் வச்சிருப்பாங்க. அவங்க கரெக்டாக என்ன செய்வாங்க? அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க, இதான் பிரச்சனை. ஒரு நஷ்டம் வருதுன்னு சொன்னா அனலைஸ் பண்ணு, எதன் காரணமா இந்த நஷ்டம் வந்துச்சு, இந்த பாதிப்பு நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கல, அதனால 1க்கு 3 பங்கு போயிடுச்சு. 5 லட்சம் கொடுக்க வேண்டியது 50 லட்சம் போகணும், உங்ககிட்ட 50 லட்சம் இல்லை, 15 லட்சம் போயிடுச்சு. 1க்கு 10 போயிடும், 1க்கு 10 போயிடும். எல்லா வகையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த வழிகாட்டலை நாம எடுத்தெறிஞ்சிட்டு போனோம்னு சொன்னா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். நஷ்டம் நமக்கு தான். நபிக்கு என்ன நஷ்டமா? நஷ்டத்தை நம்ம சந்திக்கிறதும் லாபத்தை சந்திக்கிறதும் நாம தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா லாபம் நமக்கு. அவங்க சொன்ன மாதிரி அமைச்சுக்கல, எதிராக போனோம் அப்படின்னு சொன்னா நஷ்டம் நமக்கு. நபிக்கு எந்த விதமான நஷ்டம் இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்கள் அவர்கள் ஈமான் கொள்ளாததின் காரணமாக உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரியுது. அந்த குஃபார்கள் என்ன செய்யலாம்? குஃபார்கள்ட்ட நபி அவங்க கலிமாவை எத்தி சொல்லும் பொழுது சில பேர் பரிகாசம் செஞ்சுட்டு போனான், சில பேர் பரிகாசம் செஞ்சான். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், பைத்தியக்காரன்னு சொன்னான். இப்படிலாம் சொல்றாங்க. நபி என்ன செஞ்சாங்க? கவலைப்பட்டாங்க. இப்படிலாம் சொல்றாங்களே இவங்களாம் இப்படி ஏத்துக்க மாட்டேன்றாங்களே, நரகத்துக்கு தயாராகிறாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், உங்கள் மீது என்ன கிடையாது, அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது உங்களால். நீங்கள் சொல்லலாம், கொடுக்கறது கொடுக்காது என்னுடைய கையில் இருக்கு நபியே. நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. அந்த கஷ்டத்தை நான் தாங்க மாட்டேன். நீங்கள் ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? எத்தி வைக்கிறது தான் உங்களுடைய வேலை. புரிஞ்சா? அதனால என்ன செஞ்சுக்க வேண்டியது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்கேயாச்சும் நம்ம மறக்க முடியுமா? மறைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? நபியை மறக்க தான் வாய்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில் அத்துணை இடங்களிலேயும் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கு. அத்துணை இடங்கள்லையும் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கு. புரியுதா? பெண்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள். ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆட்டை அறுத்து பலியிட்டு நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. அப்படின்னா என்ன? சந்தோஷமான காரியம் அதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் தாய்க்கு எவ்வளோ பெரிய கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளோ பெரிய அந்தஸ்து. தகப்பனாருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் தகப்பனாருக்கும் உண்டு. என்ன ஹஜ்ரத் எல்லாம் லேடிஸை பற்றியே பேசிட்டு இருக்கிறீங்களே, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதா? லேடிஸும் வந்திருக்கிறதுனால அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருக்கு. ஏசு வந்திருக்கனால இங்கே ஜும்மாலாம் கேட்க தான் செய்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரிதா ரப்பி ஃபி ரிதல் வாலித் வ சஹ்து ரப்பி ஃபி சஹ்தில் வாலித். தந்தையினுடைய பொருத்தம் அது அல்லாஹ்வுடைய பொருத்தம். தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு.
தந்தையினுடைய அதிருப்தியில் அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கு. புரிஞ்சா? தகப்பனார்கிட்ட அந்த அளவுக்கு இப்போ யாருமே பேசுறதே கிடையாது. அவனுக்கு இது லைட்டாக மீசை முடிச்சு தாடி வந்துடுச்சுன்னு சொன்னால் தகப்பனாரோட தலாக் கொடுத்துட்றான், பேசுறதே கிடையாது. தகப்பனாரோட தலாக் கொடுத்துட்றான். ஏன்னா இவருக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சான். மெச்சூரிட்டி உனக்கு வரலாம், எக்ஸ்பீரியன்ஸ் வராது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கு. எந்தெந்த இடத்துல என்னென்ன கொட்டு வாங்கினாங்க, அடி வாங்கினாங்க, மிதி வாங்கினாங்க அவங்களுக்கு தெரியும். நீ அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஒன்று என்ன செய்வாங்க, கரெக்டாக ரூட்டு போடுவாங்க. அந்த ரூட்லலாம் நீ சிக்க மாட்ட, போய் எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி திரும்பி வருவேன், எங்கன்னா போய் இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு திரும்பி வருவேன். அப்போது தந்தை இடத்துல எப்படி நடந்துக்கணும், தந்தை இடத்துல எப்படி நடந்துக்கணும், அவங்க விருப்பப்பட்டா அது அல்லாஹ்வுடைய விருப்பம்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்ப்பா, நல்லபடியா செய்யுமா அப்படின்னு ஒரு விருப்பத்தோட ஒரு அரவணைப்போட ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் சொல்றான். ஏமா இதை செய்யற, இது வேணாமா, இது நல்லது இல்லம்மா அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் சொல்றானா? அவங்களுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய விருப்பம், அவங்களுடைய வெறுப்பு அல்லாஹ்வுடைய வெறுப்பு. புரியுதா? தந்தைங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா விடலையே, தந்தையும் சும்மா விடல, அவங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கும் எல்லா விதமான காரியங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி இடத்துல வந்து கேட்டாங்க, என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உங்களை எப்படி வச்சுக்கிறாரு, உங்களை எப்படி வச்சுக்கிறாரு? இப்படியும் ஒவ்வொரு கணவன் கிட்டையும் போய் மனைவியை கொடுத்தாரு பாருங்க, வாப்பா கேட்கணும். அதே போல் பையனுடைய தகப்பனார் போய் மனைவி மருமகள்கிட்ட போய் கேட்கணும், என் பையன் எப்படி வச்சிருக்கிறாரு. சுன்னத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது, என் பையன் உங்களை நல்லபடியாக வச்சிருக்கு. யாருமே கேட்கறதே கிடையாது. எப்படின்னா ஒளிஞ்சு போங்க, எப்படின்னா ஒளிஞ்சு போங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எப்படியோ தொலைங்க. 2-3 மாசத்துல தலாக்குன்னு வந்து நிற்கிறான். 2-3 மாசத்துல எங்களுக்கு 2 பேருக்கு கருத்து வேற்றுமை கரெக்டாக என்ன செய்ய செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி என்ன செய்யறான், பள்ளிவாசலில் லெட்டர் கொடுக்குறான். முதல்ல கல்யாணம் ஆனோன்னு என்ன செய்யணும், கல்யாணத்துக்கு முன்னாடியே சில ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணணும். ஏன்னா உனக்கு ஒன்றுமே தெரியல, கல்யாணத்துக்கு தான் பள்ளிவாசல்லே வரான். அந்த அவனை ராக்கெட் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க கல்யாணத்து அன்னைக்கு. ராக்கெட் மாதிரி அந்த பூவெல்லாம் போட்டு என்னென்னமோ வச்சு என்ன செய்வாங்க, கொண்டு போய் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவப்படுற ராக்கெட் மாதிரி வருவான். ஆளை மூஞ்சி தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆளை கூட்டு வந்து என்ன செஞ்சேன் வச்சு அவன் கையெழுத்து போகிறதுக்கு உள்ளே எழுத்து வெளியே இழுக்கணும். ஏன் கையே தெரியாது. அப்போ தான் பள்ளிவாசலுக்காக வருவான் அவன். அவன்கிட்ட போய் என்னத்தை கவுன்சிலிங் கொடுக்க முடியும், அவன்கிட்ட போய் என்ன கவுன்சிலிங் கொடுக்க முடியும்? புரிஞ்சா? இவன் எங்கேயோ இருக்கிற புரிஞ்சு இழுத்துட்டு வந்து அவனை ரெடி பண்ணி கொண்டு வந்து பள்ளிவாசல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொல்லி கொடுக்கறதுக்குள்ள அஜத்துக்கு என்ன செஞ்சு போடும், தொண்டை கட்டி போயிடும். ஏன்னா அன்னைக்கு என்னவோ அவன் கத்த அந்த மாதிரி இருக்கும். அஜத்து சொல்லும் போது மெதுவாக சொல்லுவான், அது சொல்லும் போது மெதுவாக சொல்லும், அஷ்ஹது அல்லா இல்லை இல்லை. எப்பா நல்லா தான் சொல்ல, ஏன் நல்லா தான் சொல்ல, நீ என்ன மாதிரி கத்திக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த ஆள் தெரியுமா தெரியாது அஜத்துக்கு. இப்போ என்ன இங்கே வந்து நடிக்கிற, புரியுதா? அப்போ என்ன செய்யணும், அன்னைக்கு தான் பள்ளி வாசலுக்கே வர்றான். அப்போ ஒரு மாசம் கழிஞ்சிச்சுன்னு சொன்னா என்னுடைய பிள்ளை உன்னை எப்படி வச்சிருக்கிறாரு, என் பிள்ளை எப்படி வச்சிருக்கிறாரு, உன்னை நல்லபடியா வச்சிருக்கிறாரா அப்படின்னு போய் மருமகளிடத்துல கேட்கணும். அதே போல பெண்ணை கொடுத்தவர் போய் மருமகன்கிட்ட கேட்கணும், என் மகன் நல்லபடியா நடந்துக்குதா, உங்கள்கிட்ட என் மகன் நல்லபடியா நடந்துக்குதா, என்னுடைய வளர்ப்பு சரிதானா, நான் நல்லபடியா வளர்த்துருக்கிறேனா அப்படின்னு போய் என்ன செய்யணும், கேட்கணும். அப்பதானே தெரியும், அப்பதான் தெரியும். ஏதாவது ஒரு குறை நிறைகள் இருக்க போகும்பொழுது அதை நீங்க களைய முடியும். ஏமா இந்த மாதிரி இருக்கான், நீ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்காத, நடந்துக்க கூடாதுமா, இந்த மாதிரி நல்லபடியாக நடந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஆரம்பத்திலேயே என்ன செய்யலாம், குலைக்கும் போதே கரெக்டாக குலைச்சிட்டோம்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், நல்லபடியாக குடம் வந்துடும், இல்லைன்னா கோணலாக வந்துடும். புரிஞ்சா? அதுக்கப்புறம் அது வளைக்க முடியுமா, வளைச்சா உடஞ்சி போயிடும். அதுக்கு பேர் தான் தலாக். அப்படித்தா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க மருமகள்கிட்ட, என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன உங்கள் நல்லபடியாக நடந்துக்கிறாருன்னு சொல்லி அந்த அம்மா ஒரே குறையாடுச்சு. அந்த அம்மா ஒரே குறையாடுக்குச்சு. அது பண்ணுறது இல்லை, இது பண்ணுறது இல்லை. அது குறைன்னு சொன்னால் வீட்டில் சீனி இல்லை, பருப்பு இல்லை அப்படி சொல்கிறது இல்லை, வேறு மாதிரியான குறைகள்லாம் சொன்னிச்சு அந்த அம்மா. எல்லாத்தையுமே குறையாகவே சொன்னிச்சு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு, என் மகன் இஸ்மாயில் வந்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தா வீட்டினுடைய நிலையை தலைவாசலை மாற்ற சொன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வரும்போது மோப்பம் பிடிக்கிறாங்க. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு பாருங்க. எங்க வாப்பா வந்த மாதிரி தெரியுத, எங்க
வாப்பா வந்த மாதிரி தெரியுது. ஆமாம், அவங்க வாப்பா வந்தாங்க. என்ன சொன்னாங்க? வந்தாங்க, எப்படி வச்சுருக்கீங்க கேட்டாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? நிலையை மாற்ற சொன்னாங்க. தலா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. தலா கொடுத்து வீட்டுக்கு. நிலையை மாற்றுறதுனா என்ன அர்த்தம்? இது இந்த பிள்ளை உனக்கு செட் ஆகாது, ஆளை மாற்றுன்னு அர்த்தம். கோடு வேர்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் கோடு வேர்டு. இந்த பிள்ளை செட் ஆகாது, நீ ஆளை மாற்றிடுங்க அப்படின்னு அர்த்தம். தலா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். திருப்பி வந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்தாங்க. மருமகள்கிட்ட, என்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிறாங்களா? எல்லாமே எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாமே எனக்கு நல்லபடியாக செஞ்சு, எல்லா தேவையும் அவங்க நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறாங்க. என்னை நல்லா வச்சுக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க, இந்த நிலை நல்ல நிலை, இதை தக்க வைத்து கொள்ளுமாறு நான் சொன்னேன்னு என் பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க மனைவிட்ட. இந்த மாதிரி நல்ல நிலைன்னு சொன்னாங்க, இதை தக்க வைத்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. குறை சொல்லாத பரம்பரையிலேருந்து வந்தவர் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பரம்பரையில் தான் யார் வந்தா? நபி அவங்க வந்தாங்க. அந்த பரம்பரையில் தான் நபி அவங்க வந்தாங்க. புரியுதா? அப்போ ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணைப்பு பாருங்க. போய் கேட்குறாங்க, என் பிள்ளை எப்படி உங்களை வச்சிருக்கிறாரு? யார் போய் கேட்குறா? கேட்டால் அவன் பெரிய லெட்டர் இல்லை, பெரிய புக்கு கொடுத்துருவான். உன் பிள்ளை இப்படிலாம் என்னை என்ன செய்யுது, கொடுமைப்படுத்துறா பாவா, அந்த புடி நீனும் உன் பிள்ளையும் அப்படின்னு சொல்லி. அதனால அவன் வீட்டு பக்கமே போகிறதில்ல. பாப்பாக்காரரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்ன செய்யறது கிடையாது. எப்பா கொண்டு வந்து நம்ம வாங்கின சுமையை கொண்டு வந்து இறக்கியாச்சு அவன் தலையில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, அவன் பார்த்துக்குவான். அதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது, அவன் பார்த்துக்குவான். அவன் தலையில் இறக்கியாச்சு. போய் கேட்கணும், எப்படி பிள்ளை நடக்குது, மகன் எப்படி நடக்கிறாரு, ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் எந்த மாதிரியான உறவு போய்கிட்டு இருக்குது, நல்லபடியாக சுமூகமாக போகுதா என்பதையெல்லாம் என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தெரிஞ்சு அறிஞ்சு அதன்படி அவங்க செயலாற்றணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? முத்தி போய் வருவாங்க ரெண்டு பேரும் சண்டை முத்தி போய், பாப்பா செட் ஆகுது, பாப்பா வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் பாப்பா அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அனுமதி கொடுத்து அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தலாக். இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறாங்க? தலாக்கு கேட்குறாங்க. மாப்பிள்ளமார்க பசங்க பொறுமையாக இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க பொறுமை இல்லை. பசங்க பொறுமையாக இருக்கிறாங்க, பசங்க வெட்கப்படுறாங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு வெட்கம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஃபாத்தகல் ஹயாஉ ஃபஃஅல் மா ஷி'த. உனக்கு வெட்கம் விட்டு போகுமானால் விரும்பியதை செய்து கொள். உனக்கு வெட்கம் இல்லை, நீ என்ன வேணா செய். ஏன் உனக்கு தான் வெட்கம் இல்லையே? நீ என்ன செய்யலாம்? புர்காவை அப்படியே ஸ்டிச் பண்ணி உன் உடம்புடைய அங்க அவயங்கள் வெளியில தெரிகிற மாதிரி போகலாம். புரிஞ்சா? ஏன் உனக்கு தான் வெட்கம் இல்லையே? உனக்கு தான் மானம் இல்லையே? உன்னை வளர்த்த உங்க அப்பனுக்கு தான் என்ன இல்லை? சூடு சொரணம் இல்லையா? மகன் இந்த மாதிரி போறாளே, பின்னாடி இருக்கக்கூடியது அப்படியே தெரியுது, முன்னாடி இருக்கக்கூடிய அப்படியே தெரியுது. இது மாதிரி நீனும் பார்க்கிற, அடுத்தவனும் பார்க்கிறான். உனக்கு வெட்கமான சூடு சொரணம் இல்லை. உன் மகனை நீ இப்படி அனுப்புற, உன் மனைவியை நீ வெளியே அனுப்பலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம் அது. ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு இன்னொரு ஆடவன் பார்க்க வேண்டும் என்று அலங்கரித்துக் கொண்டு போனால் அவள் விபச்சாரி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தன் பார்க்கணும், நீ என்னைக்கு வீட்டில் அலங்கரிச்சிருக்கிற, உன்னை வீட்டில் பார்த்தா நீ அழுக்கு நைட்டியோட தான் சுத்துற. உன் கணவன் ஹலாலான கணவன் உன்னை பார்க்கறது எல்லாமே என்ன? அழுக்கு நைட்டியோட தான் சுத்திக்கிட்டே இருப்ப. ஒரு கல்யாணத்துக்கு போறதுன்னு சொன்னா, ஒரு விசேஷத்துக்கு போறதுன்னு சொன்னா, உன்னை சீவி சிங்காரிச்சு யாரு பார்க்கறதுக்குன்னு கேட்கிறேன். உன் கணவனுக்கு காட்ட வேண்டியதை நீ என்ன செய்யல? அழுக்கு நைட்டி போட்டு மறைச்சிக்கிட்டு சுத்திட்டு கிடந்த. நீ எங்கேயோ போற, இப்போ யாரையோ பார்க்க போற, யாருடைய கண்கள் எல்லாம் உன் மேல பட போகுது. அந்த இடத்துல என்ன செய்ய போற? நீ அலங்கரிச்சுக்கிட்டு போற. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரியா போச்சா இல்லையா? புரியுதா? வெட்கம் என்பது ஈமான்ல ஒரு பகுதி. வெட்கம்ங்கிறது ஈமான்ல ஒரு பகுதி. புரியுதா? இன்னும் காட்டமாக பேசலாம், இன்னும் உருக்கமாக பேசலாம், என்ன செஞ்சு போயிடும்? ஒரு வெறுப்பு வந்துடும். புரிஞ்சா? ஏன் இந்த அளவுக்கு பேச போகும்போது என்ன செய்யறது இல்லை? விரும்புறது இல்லை. ஏன் இந்த அளவுக்கு பேசி ஆகணும்? எவ்வளவு கடுமையான வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அடுத்த ஆடவர்கள் பார்க்க வேண்டும் என்பதாக நினைத்து ஒரு பெண் என்ன செய்யறா? தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியில போனால் அவள் விபச்சாரின்னு சொன்னாங்க. அவள் அப்படித்தான் 3 முறை சொன்னாங்க. புரிஞ்சா? இப்ப எப்படி போறாங்க நீங்க பாருங்களேன். நீங்க எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு
நான் எனக்கு கணவன் மட்டும்தான் காட்ட போறேன்னு சொன்னா நீ வீட்டில எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கணும். வீட்டில வேலைக்கு போயிட்டு வர்ற கணவன் உன்னை பார்த்தவுடன் அவனுடைய ஆசை அனைத்தையும் அவன் என்ன செஞ்சிடணும், அடங்கி போகணும். அவன் ஆசை உன்னை பார்த்தவன அடங்கணும். உன்னை பார்த்தவன வெறுப்பு வருது அவனுக்கு. ஏன்? தலையை கட்டுறது கிடையாது, மூஞ்ச கழுவுறது கிடையாது, நைட்டியை மாத்துறது கிடையாது, அப்படியே சுத்திட்டு கிடக்குற. அப்படியே சுத்திட்டு கிடக்குற. ஒரு கணவனுக்கு ஆசை வருமா மனைவியை பார்க்கும்போது? புரிஞ்சா? அலங்காரம் பண்ணி கணவன் பார்க்கும் பொழுது கணவனுக்கு என்ன செய்யணும், உன்னுடைய அலங்காரத்தை, உன் அழகை வெளிப்படுத்தி காட்டணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்அத்து, பெண் என்பவர், நல்ல பெண் யாரு தெரியுமா? நல்ல பெண் யாரு தெரியுமா? கணவன் பார்த்தவுடன் அவளை என்ன செய்வா, சந்தோஷப்படுத்துவாள். கணவன் பார்த்தா அந்த கணவனை சந்தோஷப்படுத்துவா, அவதான் நல்ல பெண் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புரியுதா? அப்போ கணவன் வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும், அலங்காரம் பண்ணி இருக்கணும். அலங்காரம் பண்ணி இருக்க போகும்போது அவர் ஏதோ பிரச்சனைகளை வரக்கூடிய மனுஷன் எல்லாத்தையும் மறந்துடுவார். எல்லாத்தையும் மறந்துடுவார். வேற சிந்தனையில் வந்துடுவார். பெரிய பெரிய பிரச்சனைகளை தலையில் வாங்கிட்டு வர்ற மனுஷன் என்ன செய்வார், மனைவியினுடைய அலங்காரத்தை பார்த்தவொன்னே, சரி அதெல்லாம் கிடக்குது, என்னம்மா நல்லா இருக்கிறியா, என்னம்மா நல்லா இருக்கிறியா, என்ன இன்னைக்கு என்ன ஒரு திரிசா இருக்கிற அப்படின்னு என்ன செய்வார், பேச்சு பிரச்சனைகள்ல இருந்து பேச்சு வேற மாதிரியான திசையை நோக்கி செல்லும். ஏன்? நிம்மதியா இருக்க தானே வர்றாரு. ஊடுன்றது என்ன, வீடுங்கிறது என்ன? வீட்டுக்குள்ள வரும்போது ஏன் இவ்வளவு லேட்டு? 8 மணிக்கு கிளம்பிட்டீங்களா? என்ன 9:30 ஆச்சு? எங்க போனீங்க நீங்க? யார் கூட சுத்தினீங்க? 20 கேள்வி. அவன் வாசப்படியில கால் வைக்கிறதுக்கு முன்னாடி வாசப்படியில் வருவான். அவன் 11 மணிக்கு வருவான். 8 மணிக்கு கிளம்பணும், 9 மணிக்கு வந்தா நீங்க 20 கேள்வி கேட்டோன்னா 11 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்? போனா எப்படி 20 கேள்வி கேட்பா இவகிட்ட சொல்றதுக்கு போல 11 மணிக்கு போய் நான் சொல்லிக்கிறேன். வஹி வாங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. குளிர் எடுத்தவர்களாக, காய்ச்சல் பிடித்தவர்களாக வர்றாங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போத்துங்கள், எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அரவணைச்சு போர்வையை போத்தி கையை காலெல்லாம் சூடு தேய்ச்சி, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களை அல்லாஹ் அழிச்சிட மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்ஸிக், அல்லாஹ் உங்களை அழிக்க மாட்டான். இன்னக லதஸீலுர் ரஹம், நீங்க சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்றீங்க நபியே, அதனால உங்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க இப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை. குகையிலிருந்து யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹியை இறக்கி கொடுத்த உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சலின் காரணமாக வர்றாங்க. என்ன செய்யறாங்க? மனைவி அரவணைச்சு அவங்களுக்கு போர்வையை பொத்தி விட்டு தடவி விட்டு, காய்ச்சலாம் ஒரு மனுஷன் வந்தா வச்சுக்க, ஏன்னா எதுக்கு மழையில நனைஞ்சிக்கிட்டீங்க, ஏன் கொஞ்ச நேரம் வெளியே வாசல் நின்னாதான் என்ன, மழையில நனைஞ்சிக்கிட்டே வந்து ஹாஸ்பிட்டல் யார் செலவு பண்றது அப்படின்னு வாசல்ல நிக்க வச்சு 30 கேள்வி கேட்கிறா. என்ன செய்வோம்? அல்லா அல்லா. அப்போ என்ன செய்யணும்? வெளியிலிருந்து வரக்கூடிய கணவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேச கற்றுக்குங்க பெண்கள். ஆறுதலான வாசம், ஏங்க வாங்க டீ போட்டு தரவா, டீ போட்டு தரவா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, எல்லாமே சரியா போகுங்க, கடன் தானே, எவ்வளோ கடன் வச்சுட்டு சுற்றுறாங்க, அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அடைச்சிருவோங்க, ஏங்க கவலை. இந்த ஆறுதலான வார்த்தையை கேட்பதற்கு எவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அவன் உள்ள வரதுக்கு முன்னாடி 20 கேள்வி கேட்டான், அவன் எங்கே தான் போவான்? உனக்கு அவனு தானே உழைச்சிட்டு வர்றான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சிட்டு யாருக்கு வர்றான்? அவன் ஒரு ஆளுக்கு உழைக்கத்தான் தானே. ஒரு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சுன்னா வச்சுங்க, அவனுக்கு 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ, அங்கேயே வாழ்ந்துருவான். ஏன் அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கணும்? உங்களுக்காக வேண்டிதான். மனைவி பிள்ளைகளுடைய பொறுப்பை நம்ம ஏந்திருக்கிறோம், அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு கணவன் என்ன செய்யறான்? நாள் முழுக்க சக்கரை மாதிரி சுழல்றான், சக்கரை மாதிரி சுழல்றான். அவன் என்ன மாதிரி செய்யணும்? அவன் கொஞ்சமாவது மனுஷன் மாதிரியாச்சும் கவனிக்கணுமா இல்லை? அவன் சக்கரை மாதிரி சொல்கிறான், அவனை மனுஷன் மாதிரியாச்சும் கொஞ்ச நேரம் கவனிக்கணுமா இல்லையா? புரியுதா? கணவனை சந்தோஷப்படுத்த கற்றுக்குங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவர்களுக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி இருந்திருந்தால் நான் ஒவ்வொரு பெண்களையும் தங்களுடைய கணவன்மார்களுக்கு சஜிதா செய்ய கட்டளையிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. புரியுதா? கணவனை தவிர்த்து, அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவர் ஒரு ஆளுக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி இருந்திருந்தால் நான் ஒவ்வொரு பெண்ணையும் தங்களுடைய கணவன்மார்களுக்கு சஜிதா செய்ய கட்டளையிட்டு இருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புரியுதா? அப்ப கணவனுடைய அந்தஸ்து என்ன விளங்குதா? ஒரு மனைவிடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். யார் நிர்வாகம் செய்யறா? இப்போ கேட்டு பாருங்க. பாய் இது வாங்கிக்கிறீங்களா? பாய் ஃபோன் போடுறான் வீட்டுக்கு, டக் 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 டக்.
ஏம்மா இந்த மாதிரி வாங்கலான்னு சொல்றாங்க, வாங்கவா வேணாமாம்மா? ஏன் தானா ஒரு முடிவு இருக்கு, அறிவில்லை உனக்கு? அந்த மாதிரி வச்சிருக்காங்க வீட்டில். வாங்கிட்டு போனா சோழி முடிஞ்சு. கேட்காம வாங்கிட்டு போனான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் போல் தெரியுது. எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும் போல. அப்போ அல்லாஹ் சொன்னது என்ன? அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். ஏன் நிர்வாகத்திறன் ஆண்கள்கிட்ட இருக்கு, பெண்கள்கிட்ட இல்லாமல் இல்லை, அவங்கள்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்டையும் பெண்கள் சும்மா கிடையாது. ஆண்கள் அகல பார்த்தால் பெண்கள் ஆழ பார்ப்பார்கள். அவங்களுடைய பார்வை, ஆண்களுடைய பார்வை வைடா இருக்கும், பெண்களுடைய பார்வை டெப்தா இருக்கும். என்ன அப்படின்னா என்ன, நீங்க பார்க்கணும்னு சொல்லல, கடை 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 கடைன்னு எல்லாத்தையும் பார்த்துருவீங்க, என்ன கடையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த கடையில் என்ன கலர், அந்த கடையில் மாட்டிருந்த புடவை என்ன கலர், அந்த பொம்மை என்ன கலர், அந்த பொம்மை என்ன கலர்ல ஜாக்கெட் போட்டுருந்துச்சு, என்ன கலர்ல சாரி கட்டிருந்துச்சு, அந்த பொம்மை கையில் என்ன போட்டுருந்துச்சு, கையில என்ன பேண்ட் போட்டுருந்துச்சு, இந்த கையில என்ன வளையல் போட்டுருந்துச்சு. இது டெப்த். எத்தனை பொம்மைன்னு எண்ணிடுவேன். அந்த அம்மா அந்த பொம்மையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல ஒப்பிக்கும். நீங்க பார்க்கலையா, தோடு பிரவுன் கலர்ல போட்டுருந்துச்சு, மூக்குத்தி குத்திருந்துச்சு, பாத்தீங்களா இல்லையா? பொம்மையை தாமா நான் பார்த்தேன், மூக்குத்தியை நான் எங்க பார்த்தேன், உண்மையை தான் நான் பார்த்தேன். இப்போ இவன் ஒய்டா பார்ப்பான் ஆணு, கதை சொல்லல, சயின்ஸ் இது. ஆண்கள் அகல பார்ப்பார்கள், பெண்கள் ஆழ பார்ப்பார்கள். வீட்டில் ஜாக்கெட் பீட் எடுத்துட்டு வர சொன்னா பிங்க் கலர்னு சொல்லுவாங்க, 30 பிங்க் வச்சிருக்கான். பிங்க்ல நம்ம போய் பிங்க் கொடுங்கன்னு கேட்டா பிங்க்லயே ஒரு கட்டு எடுத்து கொடுக்குறான், எந்த பிங்க் வேணுமோ எடுத்துக்கங்கன்னு சொல்லி. புரியுதா? அந்த மாதிரி தான் இருக்கு. புரியுதா? அப்போ கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், கணவனுடைய உள்ளத்தை மகிழ்வித்து வாழ வேண்டும். மகிழ்வித்து வாழ்வதில் தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கு, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கு. அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.